வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ் டிசைனர்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம செஞ்சு வச்சுருக்கோமா அந்த இந்த 4 பீஸை எப்படி டேஜில் கோர்க்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 2 இதை எடுத்துக்கோங்க. 2 இதை எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் அரேஞ்சு விட்டு கட் பண்ணால் மட்டும்தான் இது கரெக்டாக இருக்கும். ஏன்னா இல்லைனா இது நம்ம ஒட்டி கட் பண்ணி கம் போட்டிருந்தோம் அப்படின்னா நம்ம குத்தச்சில டைட்டாக இருக்கும். அது அவ்வளோவா நல்லாவும் இருக்காது. ஒரு மாதிரி பிசுறு மாதிரி வெளியே தெரியும். இதே இது அரேஞ்சை இது பண்ணிட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ நான் ஃபஸ்ட்டு இந்த சைடில் எடுத்துருக்கேன். அதே மாதிரி இந்த சைடில் எப்படி இந்த 2 சைடையும் இப்போ நம்ம கொடுக்க போகிறோம். ஓகேவா? நான் அதுக்கு த்ரெட்டே எடுத்துட்டேன். நாட்டு இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு கொஞ்சம் எப்படி உள்ளோடி இங்கே இதோடு எடுத்துட்டிங்கன்னா இந்த நாட்டு இங்கே வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம இங்கே வச்சு இது பண்ணணும். ஓகேவா? இதுக்கு நம்ம வச்சு தரணும். பண்ணிக்கலாம். இது இங்கே தள்ளிட்டு இங்கே இருக்கிறது இங்கே இது தரணும். அவ்வளோதான். இன்னும் சிக்கன் இருக்கிறத பார்த்துக்கோங்க. சிக்கிச்சுன்னா எடுக்கிறது கஷ்டம். எங்கள் சைடில் நம்ம த்ரெட்டு தெரியல. ஏன்னு சொல்கிறேன். இப்போ இந்த சைடில் இருக்கிற அதே சைடில் மறுபடியும் இந்த சைடில் கொடுங்க. ஓகேவா? இப்போ இந்த சைடில் நம்ம என்ன எடுக்கமோ அதே சைடில் மறுபடியும் எடுக்கணும். நமக்கு தெரியாது. ஃபஸ்ட்டு 2 மட்டும் அப்படி தெரியும். ஆனால் அதுக்கப்புறம் அது தெரியாது. அந்த 2மே நம்ம கரெக்டாக அந்த இதில் கொடுத்துச்சா அதுவும் தெரியாது. எனக்கு வரவே இல்லையே. சரி, ஓகே. நான் கேட்கணும்னு நினச்சேன் நிறையா. ஆரி ஒர்க்கு என் வியூஸ் எப்படி இருக்குன்னு தெரியல. எப்படி இருக்குது? நல்லா இருக்கா? ஒரே ஒரு வீடியோ மட்டும் எனக்கு 1300 வியூஸ் போச்சு. எனக்கு ஷாக் இருந்துச்சு. வேறு எதுவும் இல்லை. இந்த ப்ளவுஸில் உள்ள ஒரு மேங்கோ டிசைன் லீஃபு, அதுக்கப்புறம் ஒரு இன்னொரு லீஃப் மாடல் ஒன்று இருந்துச்சு. அது வந்து ஜஸ்ட் அதுக்கு அப்படி காமிச்சிருந்தேன். அது அவ்வளோ யூஸ் போச்சு. எனக்கு ஷாக் இருந்துச்சு. என்னடா இது மற்ற வீடியோஸ் யூஸே போல. அதுவும் ஷார்ட்ஸில் எனக்கு 400 தாண்டவே இல்லை. ஆனால் அந்த ஒரு வீடியோ மட்டும் எப்படி இவ்வளோ யூஸ் போச்சு அப்படின்னு நினச்சேன். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங். எனக்கு என்னோட சேனலில் எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னா 207 சப்ஸ்கிரைபர்ஸ். எவ்வளோ ஹாப்பி, ரொம்ப ஹாப்பி. அது இல்லாமல் அந்த அபவுட்டில் போய் நம்ம வியூஸ் பார்ப்போம்ல, அது வந்து 711 71,111 அவ்வளோதான் 71,111 மாற்றி சொல்லிட்டேன். நான் வேலையில் இருக்கிற பேசிட்டே இருந்தால் மேக்ஸிமம் பண்ண பிடிக்காதே முடிப்பேன். ஒரு நிமிஷம். ஓகே, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வேஸ்டான கிளாத் எடுத்து உள்ளே வைக்க போகிறோம். எனக்கு இவ்வளோ பெரிய கிளாத் இதை உள்ளே போய் மாட்டோமா? நல்லா கசிட்டு போங்க. இதில் வந்து இது காணும். ஓகே, நல்லா விஷயம் இருக்கா? தெரியுதா? விஷயம் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த கிளாத்தெல்லாம் எப்படி உள்ள நல்லா கழிச்சிட்டு இந்த கிளாத்தை வெளில எடுத்துக்கலாம். ஓகேவா? எடுத்துக்கிட்டோம். இதை நல்லா கொஞ்சம் டைட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நம்ம வழியில் நோட் தெரிய தெரியும். ஏன்னா நமக்கு கீழே தெரியாமல் நல்லா ஓகே தான், மேலே எடுத்து தெரிய தான் செய்யும். ஏன்னா நம்ம இதை டச் பண்ணிட்டோம். அவங்க இப்போது இந்த இதுலேருந்து இதை உள்ள தள்ளிடுங்க. இதில் இந்த இதில் இது இந்த இது ஓகேப்பா. அதே மாதிரி கொஞ்சம் கிளாத் அப்படி உள்ள தள்ளிவிட்டாங்க. ஏன்னா இதை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். இதை வெளியே எடுத்து அந்த ஜரி இருக்குது இது பண்ணுங்கள். இதே மாதிரி தான் ஃபுல்லாக நம்ம பண்ணணும். ஓகேவா? ஒரு நிமிஷம். ஓகே, நம்ம இதில் ஃபினிஷ் பண்ணிட்டோம்.
ஐயோ இது காமிக்கணும்னு நினச்சேன், சாரி. அது இப்போ அதான் எடுக்கிறதுக்குள்ளே என் தம்பி ஃபோன் பண்ணிட்டான். வரேன்னு சொன்னதுனால டக்குன்னு பண்ணிட்டேன், விறுவிறுன்னு அவன்கிட்ட ஃபோன் பேசிட்டு. இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, இந்த கயிறை உள்ளே வச்சு நார்மலாக ஸ்டிச் பண்ணுற மாதிரி ஸ்டிச் பண்ண வேண்டியதான். இந்த இருக்கா, இது இப்படி தான் இருக்கும். இதோட போர்ஷன் எங்கன்னா இது இந்த ஃபுல்லாக இப்படி இருக்கும். ஓகேவா? ஆனால் பார்க்க நல்லா இருக்குல்ல? ஓகே, இப்போ நம்ம அடுத்த ரெண்டையும் பண்ணிவிட்டு நான் மொத்தமாக காமிக்கிறேன். கீழே ஏதாவது தொங்க விட்டால் நல்லா இருக்குமா தெரில, பார்க்குறேன். ஆனால் ஓகே, தேங்க்யூ. ஓகே, திஸ் இஸ் த ஃபைனல் டே. ஃபைனலாக வந்து இது எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். ஓகேவா? இது இப்படி தான் இருக்கும். இதுக்கு கீழே ஏதாவது கொடுக்கணுன்னா நம்ம கொடுக்கலாம். சுற்றி காமிக்கட்டுமா? சரி, ஓகே. இப்படி இப்போ நல்லா இருக்கா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம துணியை அரேஞ்ச் தான் வெட்டியிருக்கணும். அதாவது அரேஞ்ச் இங்கே தள்ளி எக்ஸஸாக வச்சு வெட்டியிருந்தா அது நல்லாயிருக்கும். நம்மளுக்கு இந்த நூலெல்லாம் ரொம்ப தெரியாது. ஆக்சுவலாக இங்கெல்லாம் ரொம்பலாம் நூல் தெரியல, பார்த்தீங்களா? நூல் தெரியுதா? ரொம்பலாம் அந்த கிளாத் தான் எக்ஸஸாக இருக்கிறது தெரியுமே தவிர இங்கே நாட்டு போட்டிருக்கு, தெரியுதா? அந்த நூல் இது. அதுக்கப்புறம் இங்கே நான் கவனிக்கல, வேறு பேசிகிட்டே போட்டதுனால இதாகிடுச்சு. ஓகே, தேங்க்யூ. இந்த டிசைன்ஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு என்ன சொல்கிறது? இன்றைக்கி கண்டிப்பாக மறக்காமல் ஓட்டு போட்டுருங்க. இப்போ டைமிங் என்ன அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு ஒரு மணி இருக்கும். 1 மணி நான் இனிமேல் தான் ஓட்டு போட போகணும். ஓட்டு போட்டுட்டு பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். எல்லோரும் மறக்காமல் ஓட்டு போட்டுருங்க. யாருக்கு போடணுமோ அவங்க இஷ்டம், அவங்களோட விருப்பம், அவங்களோட இது. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். எப்படி இருக்குது? நல்லா இருக்கா? ஓகே, பாய். டிங் நல்லா இருக்குல்ல? ஓகே, பாய்.